பயிற்சி 1.1ல் 5th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லி 4 செட்டு கொடுத்துட்டு இந்த கொஸ்டினை வந்து ஈக்குவல் சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதானே எப்போதும் கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி எடுத்து எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா வெட்டு. ஏன்ற செட்டுலேயும் ஏன்ற கொடுத்துருக்க 2 செட்டில் எது வந்து பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே ஏக்கும் சிக்கும் நம்ம பார்க்குறோம். 3 தான் பொதுவாக இருக்குது. அந்த 3 வெட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த வெட்டுற வேல்யூ தான் ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. அதே மாதிரி அப்போ பியையும் டியையும் எடுத்து எழுதணும். பியோட செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் டியோட செட்டை என்னன்னு பார்த்து டியோட செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்குது, அதாவது பொதுவாக எது இருக்குதுன்னு பார்க்குறப்ப 3, 5 பொதுவாக இருக்குமா. எதை நீங்கள் வெட்டுறீங்களோ அந்த வேல்யூ ஆன்சராக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது 2 வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. இது 2 என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா கிராஸ் பண்ண சொல்கிறாங்களா. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி எடுத்து எழுதிட்டோம். அதோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ் 3, 5. இப்போ 3, 3, 3, 5 அதுதான் இதோட ஆன்சர். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் உள்ளதை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 2, 3, 5. இது 2 கிராஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம். 1 வச்சுட்டு 1, 2, 1, 3, 1, 5. ரொம்பவே சிம்பிள் தான். அடுத்து 2 வச்சுட்டு 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து 3 வச்சுட்டு 3, 2, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு இப்போ சி கிராஸ் டி கண்டுபிடிக்கலாம். இப்போ சி கிராஸ் டி கண்டுபிடிக்கிறதுக்கு சியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 3, 4. கிராஸ் டியோட வேல்யூ 1, 3, 5 எடுத்து எழுதிட்டு நார்மலாக அதே மாதிரி கிராஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 வச்சு எழுதணும். இப்போ 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு 4 வச்சு எழுதுகிறப்ப 4, 1, 4, 3, 4, 5. இப்போ 2 வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது 2 என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டு பண்ண சொல்கிறாங்க. 2லையும் எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து நம்ம எழுதணும். இப்போ அந்த கொஸ்டினில் உள்ளது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது எழுதிட்டோம். எழுதிட்டு 2த்துலையும் எது பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். மூணு, 3, 3, ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து 3, 5, 3, 5 ஒரே மாதிரி இருக்குங்களா. அப்போ அதோடய வேல்யூ 3, 3, 3, 5. இதை 2வது ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 1 = 2 எழுதி கொஸ்டின் அப்படியே எழுதி சரிபார்க்கப்பட்டது.